வெல்கம் டு revdia.com. லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் நம்மளுடைய சைட்ஸில், அதாவது digitalproducts.in அப்படிங்கிற சைட்டில் அமேசான்லேருந்து ஒரு அஃபிலியேட் ஐடி ப்ராடக்ட்டை நம்ம ஆட் பண்ணியிருந்தோம், தெரியுது இல்லைங்களா? ஸோ இப்போது அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட்டை நம்ம எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த பக்கத்தில் நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்னாப்டீலோட ப்ராடக்ட்டை இங்கே ஆட் பண்ணியிருக்கு இல்லைங்களா? ஸோ அது அலைன்மெண்ட்டு கூட கரெக்டாக இல்லை. ஸோ இப்போ இதை டெலீட் பண்ணணும்னா எப்படின்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் லாகின் ஆகி உள்ளே வந்ததுமே காம்பனண்ட்ஸில் போயிட்டு K2 ஐட்டம்ஸ், ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கோமோ, அதாவது என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதில் பாருங்கள், நான் இங்கே டெஸ்ட் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஒரு நேமில் நான் கொடுத்துருக்கேன். மொபைல் 11, மொபைல் 12, மொபைல் டெஸ்ட் 3 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். ஸோ இது நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு டெமோக்காக ஒரு நேமில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மொபைல் டெஸ்ட் 3 அப்படிங்கிறது ஃபார் டெஸ்ட் 2 அப்படிங்கிற மெனுவில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபோன்ஸில் கொடுத்தது தான் இப்போ நம்ம கொடுத்த மெனு. அதே ஃபோன்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இந்த டெஸ்ட் மணி அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட் நீங்கள் டெலீட் பண்ணணும் அல்லது இதை கிளிக் பண்ணி இதுக்கு பதிலாக அமேசான் ப்ராடக்ட் ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இது மேலே கிளிக் பண்ணி அந்த யூஆர்எல்லை மட்டும் மாற்றிடலாம். ஸோ இதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த செக் பாக்ஸ் மாதிரி. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ட்ராஷ்னு இருக்கு பாருங்கள் இங்கே மேலே நியூ பக்கத்தில். ஸோ இந்த ட்ராஷ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அது டெலீட் ஆயிரும். ஸோ அப்படி இல்லை, நீங்கள் அதாவது டெலீட் பண்ண வேண்டாம், அன்பப்ளிஷ் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த அன்பப்ளிஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஐட்டம் வந்து உங்களுடைய டேட்டா பேஸில் இருக்கும், பட் உங்கள் வெப்சைட்டில் ஷோ ஆகாது. ஸோ இப்போ நம்ம ட்ராஷ் பண்ணுவோம். ட்ராஷ் அப்படிங்கிறது டெலீட் தான். ஸோ ஒன்ஸ் இது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய பேஜை நீங்கள் ரீலோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் டெலீட் ஆகிடுச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் சேம் இந்த பேஜை ரீலோட் பண்ணுறேன். இந்த ஸ்னாப்டீல் அப்படிங்கிற ப்ராடக்ட் அழிஞ்சிருக்கா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இடையில அந்த ஸ்னாப்டீல்னு இருந்தது இல்லைங்களா? ஸோ அந்த ப்ராடக்ட் நம்ம டெலீட் பண்ணியாச்சு. ஸோ கடைசியாக நம்ம ஆட் பண்ண MI Redmi 2 மாடல் மட்டும் இருக்குது. ஸோ அதே ப்ராடக்ட்டில் நீங்கள் டெலீட் பண்ணாமல் இருக்கிற ப்ராடக்ட்லேயே வேறு ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுவும் முடியும். ஸோ அது வந்து எடிட்டில் வரும். ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படி எடிட் பண்ணலாங்கிறது வரக்கூடிய வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.